இது திமுக ஏற்படுத்தியிருக்கிற அந்த பிம்பத்தை வந்து சுக்குநூறா உடைக்கிற செய்தி. அப்படிப்பட்ட தலைவரா வேலூர் இப்ராஹிம் வரும் பொழுது அவங்க பாஜக ஒரு மதவாத அமைப்புன்னு சொல்ல முடியாது. பாஜக வந்து அவங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் சொல்ல முடியாது. இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சொல்ல முடியாது. பாஜகவை இந்து இஸ்லாமியர்கள் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேலூர் இப்ராஹிம் அதுக்கெல்லாம் தடையா நிக்கிறாரு. பாஜகவில் ஒரு மிகச்சிறந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய அடையாளமா இருக்கிறாரு. இதெல்லாம் திமுக பெரிய வைத்தறிச்சல். அவங்க கடந்த காலத்துல ரொம்ப தீவிரமா செட் பண்ண அஜெண்டா என்னன்னா, தான் அல்லது தான் சார்ந்த கட்சிகளில் மட்டும்தான் சிறுபான்மை மக்களுடைய அடையாளமாக தலைவர்களை அங்கீகரிப்பாங்க. அது அல்லாதவர்களை தலைவர்களை அங்கீகரிக்கவே மாட்டாங்க. அதனாலதான் நீங்க பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவுல சிறுபான்மை சமூகத்தின் அடையாளமா பெரிய தலைவர் வளர்ந்து பார்க்க மாட்டீங்க. திரு அன்வர் ராஜா இருக்கிறாங்க, அதே மாதிரி இன்னும் சில பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க இஸ்லாமியர் சார்ந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்திருப்பாங்க. ஒட்டுமொத்த சமூகம் சார்ந்த விஷயத்துக்கு இந்துக்களின் உரிமைகளுக்காக களம் காண்டு சிறை சென்று அப்படி பெருசா நீங்க பார்த்திருக்க மாட்டீர்கள். ஏன்னா அப்படி ஆகக்கூடாதுன்றது திமுகவுடைய அஜெண்டா. அதே மாதிரி திமுக உள்ளவர்களையும் அப்படித்தான் வச்சிருப்பாங்க. அதைத்தான் தலைவர்களாக அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் இவர்கள் அஜெண்டாவெல்லாம் உடைச்சிட்டு ஒரு இஸ்லாமியன் என்றால் தேசப்பற்று மிகுந்தவனாக தன் இந்து சொந்தங்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும், அதுதான் உண்மையான மத நல்லிணக்கம். நாம் முன்னால போய் நின்றா இவர்களுடைய சதி திட்டம்லாம் சுக்குநூறா உடையுது. அப்ப என்ன பண்ணலாம்? ரெண்டு விதமா தான் பண்ண முடியும். திமுக கடந்த காலத்துல என்ன பண்ணாங்க? என் மீது கொலைவெறி தாக்குதல பயங்கரவாத சக்திகள் அடிப்படைவாத சக்திகள் நடத்தினா அதுக்கு பின்புலமாக இருந்தது மறைமுகமாக திமுக. அதே மாதிரி பயங்கரவாதத்தை ஆதரிச்சு பேசுற எல்லா இஸ்லாமிய அடிப்படைவாத அந்த குழுக்களோடு இவர்களுடைய எம்எல்ஏக்கள் போய் தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. திருமாவளவன் போன்றவர்கள் போய் தான் பகிரங்கமாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கும் பொழுது அந்த பயங்கரவாத குழுக்களுடைய பெயரை சொல்லி அமைப்புகள் பெயரை சொல்லி நேரடியாக எதிர்ப்பதோடு இஸ்லாமிய நம்பிக்கையோடு பாஜக மேடையில் நின்று முழங்கக்கூடிய ஒரு எழும்பும் வரும் பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவன் பயங்கரவாதிகளை விட்டு பிரிவினைவாதிகளை விட்டு என் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதலில் உயிர் பிழைத்து ஒவ்வொரு முறையும் நான் மேலெழும்பும் பொழுது மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவும் குறிப்பா இந்து மக்களுடைய அந்த உணர்வுகளுக்காக நான் குரல் கொடுக்கிறேன், அது ஒரு பெரிய பாராட்டு வரும் பொழுது இனிமேல் இந்த மாதிரியான தாக்குதலை நடத்தினா சரியா வராது, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ன்ற பெரிய அளவுக்கு தமிழக அரசு இடத்துல அது ஒரு கோரிக்கையை எழும்பும் பொழுது பாதுகாப்பு கொடுக்கிறாங்க.